இந்த கலையுடைய உண்மைத்துவம் மக்கள் வந்து தவறா புரிஞ்சிருவாங்க. அதனால ஒரு பொழுதும் இது நம்ம கிட்ட இருக்குங்கிறத வெளியில காட்டக்கூடாது, இதை செய்யக்கூடாது. இது சட்டப்பிரகாரம் குற்றம். இது கத்துக் கொடுக்கிற பொருள் இல்லை. அதான் சொல்றாங்க, விவேகானந்தருக்கே ஒரு நாள் வந்து இந்த மாதிரி கத்துத்தாரேன்னு கூப்பிடும் போது கூட கத்துக்காதான்ட்டாங்க. ஏன்னா இது கத்துக் கொடுக்குறது பொருள் கிடையாது. இது தானா வரணுங்கிறாங்க. அதனாலதான் ஒரு தியானத்துக்குள்ள பாத்தீங்கன்னா தோள்கள், முகங்கள், கண்கள், முடிகள், நெற்றிகள் எல்லாமே பருவமாற்றம் அடையுது. அப்ப ஒருத்தர் வந்து அவர் முகத்தை பார்த்தாவே வேற மாதிரி இருக்கு, பார்க்க முடியலப்பா அப்படிங்கிறாங்கல்ல, அதுதான் அது. அப்ப தியானம் எங்கேருந்து உருவுதுன்னா அந்த எண்ணத்திலேருந்து தியானம் உருவாகுது. அப்ப உடல் என்ன பண்ணுது? அமைதி பெற்று போயிடுது, அமைதி எற்று ஆயிடுது. அப்ப தியானத்துக்குள்ளேருந்து நீங்க ஒரு நாள் வந்து ஃபியூச்சர் பிளான் என்னன்னா, குருநாதருடைய மந்திரம், உள்ள இருக்கிற எண்ணம், எல்லாத்துலயுமே ரெண்டுலயுமே விடுபடணும். இதுக்குள்ள எப்படின்னா, இந்த சித்த பயன்படுத்துறவங்களுக்குள்ள அந்த அந்த பொசிஷனை அடையலைன்னா அந்த அலைவரிசையை ஆங்காரத்தை ஏற்படுத்துமா ஒரு இடத்துல. அப்ப அவர்களே என்னன்னா, இந்த மாதிரி நீங்க இவரை பார்த்தீங்கல்ல, நம்ம கரூர்ல இருக்கிறால சதாசிவ பிரமேனந்தருக்குள்ள இருக்கிறவங்க, அவர் குரு கூப்பிட்டு எதுக்கு ஆங்காரமா உன்கிட்ட கொடுத்த கலையை போய் இப்படி வீணடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப என்னன்னா, இந்த மாதிரி கலைகளை பயன்படுத்தும் போது அது ஆங்காரமும் திமிரும் வந்துருமா. ஒரு இருமாப்பு வந்து நம்மளால எல்லாம் முடியும், அப்ப சேலஞ்சிங் பண்றது என்ன அவங்க பாத்துடலான்னு. இப்ப இதே மாதிரி விவேகானந்தரை ஓட விடுறேன் பாரு உங்க ஞானியன்னு ஒரு என்ன பண்றாரு, பிளாக் மேஜிக் பண்றவர் செஞ்சிருக்கிறாரு. செஞ்சு அவருக்கு உடல் முடியாம போயிடுச்சு. அப்ப அவர் உட்கார்ந்து கொய்யோ முய்யோன்னு எப்படி இருந்தார், ஒப்பாரி வைக்கிறாரு. யாரு? விவேகானந்தர். யார்கிட்ட ஒப்பாரி வைக்கிறாரு? காளிகிட்ட ஒப்பாரி வைக்கிறாரு. தாயே என்ன அப்படி உன் பிள்ளைய வந்து இப்படி சோதிச்சுட்டானா, அவனை போய் நீ பழி வாங்கிட்டுலாம் அலையாத, நீ என்ன சினிமா படத்துல இருக்கிற வில்லனா என்ன, அவனை விடு, அவன் அப்படித்தான், அவனை எப்ப சரி செய்யணும் சரி செஞ்சுக்கலாம், நீ இதை கடை. உன்னுகிட்ட இருக்கிறது உயர்ந்த செயலுங்கிறது நீ தோத்ததாக கருத வேண்டாம். உயர்ந்த செயல்ல இருக்கிறவன் அமைதி பெறுவது நன்மையை உண்டாக்கும். நீ வந்து ஒரு 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 ரியாக்ட் பண்ணனா இங்க நிறைய பாதிப்பு ஏற்பட்டுருங்கிறாங்க. அப்ப நிறைய இடத்துல உண்மையான ஞானி என்னன்னா, அவருக்கு துயரம் துன்பம் வந்து கூட ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவங்களுக்குள்ள இருக்கிற அலைவரிசை இருக்குல்ல, அதை அடக்கிருமா. நீ அடங்குறியா இல்ல நான் அடக்கட்டுமாங்குமா. நமக்கே அதுதான். நீ வந்து நான் அப்படி இப்படி பொங்குனேன்னு, இப்ப நீ அடங்குறியா நான் அடக்கட்டுமா, அவ்வளவுதான் அது. அப்ப வந்து கடல் பொங்குது இல்ல, அப்ப ஒரு பிரபஞ்சத்துல இருந்து ஒரு வார்த்தை வருமா மின்காந்த அலையில, அடங்குறியா நான் அடக்கட்டுமா. அப்படின்னா சக்தனாடியும் அடங்கி கடல் அமைதியாயிருமா. அது புயலுக்கு அதான் ஆர்டர் போடும்போது என்ன, தூங்குறியா தாக்கு அப்படின்னா தாக்கிடுமா புயல். என்ன ரொம்ப ஓடுற நிக்க மாட்டியா அப்படின்னு நின்றுமா. இதுதான் வடிவம். அப்போ ஒரு ஞானியோடைய வார்த்தை எங்கேருந்து வருதுன்னா, வார்த்தையா இல்ல, மின்காந்த சக்தி. அப்ப மின்காந்த சக்தியிலிருந்து சொல்லப்படுறது எல்லாம் பலிக்குது, நடக்குது, உடனே செயல் வடிவமா மாறுது, எல்லாம் உயிரா இருக்கு. இப்ப வார்த்தையா மனதிலிருந்து வர்றதெல்லாம் பிசிக்கலா ஆர்டர் பண்ணணும். இப்ப நம்ம வந்து ராணுவ அதிகாரிகள் கூட ஆர்டர் போட்டோம்னா அங்க ஒரு 4 பேர் பிசிக்கலா போய் உடலை தூக்கிட்டு தான் ஓடி உழைப்பாங்க. ஆனா இது உடலே இல்லாம மேஜிக் பண்ணுமா. புரியுதுங்களா? அதுதான் விஷயம். அப்ப இது வந்து இந்த மாதிரி ஒரு அதிசயமான செயலை தவறா பயன்படுத்தக்கூடாது. அது ஒரு மேஜிக் மாதிரி போயிடும். இந்த கலையுடைய உண்மைத்துவம் மக்கள் வந்து தவறா புரிஞ்சிருவாங்க. அதனால ஒரு பொழுதும் இது நம்ம கிட்ட இருக்குங்கிறத வெளியில காட்டக்கூடாது, இதை செய்யக்கூடாது. இது சட்டப்பிரகாரம் குற்றம். எந்த சூழலையும் பயன்படுத்தாத, பேசாம இரு அப்படிங்கிறது தான் இதோட தத்துவம். இது வந்து உனக்கு வந்து இது வந்து நீ உனக்கு கத்தெல்லாம் கொடுக்கல, நீ தியானத்துல அப்படி சாதகம் பண்ணி வளர்ந்தனா அதுவே வந்துடும். இது கத்துக் கொடுக்கிற பொருள் இல்லை. அதான் சொல்றாங்க, விவேகானந்தருக்கே ஒரு நாள் வந்து இந்த மாதிரி கத்துத்தாரேன்னு கூப்பிடும் போது கூட கத்துக்காதான்ட்டாங்க. ஏன்னா இது கத்துக் கொடுக்குறது பொருள் கிடையாது. இது தானா வரணுங்கிறாங்க. இந்த பரகாயுத யோகத்தெல்லாம் பறக்க கற்றுக் கொடுக்க கூடாது, தியானமே கற்றுக் கொடுக்க கூடாது, தானா நிகழ்த்தணும் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருளை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது. தானா நிகழும்.
ஒரு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா அங்க நடக்க வேண்டியது நடக்குங்கிறாங்க. கொடுக்க வேண்டியதை கொடுக்கலன்னா நடக்க வேண்டியது நடக்காதுங்கிறாங்க. அப்ப கொடுக்க வேண்டியது கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் தானா தியானம் வந்துருங்கிறாங்க. அப்ப அங்க பயிற்சிகள் ஏது? பயிற்சிகள் தேவையில்லை. அப்ப தியானம் இப்படியே மேல காலை தூக்கி போட்டு இப்படியே உட்கார்ந்தா கூட ஆசனம் தேவையில்லை, தியானம் தான் நமக்கு தேவை. எந்த ஆசனத்துல உட்கார்ந்தா என்ன? சேர்ல உட்காந்தானா, படுத்து கிடந்தானா, பாத்ரூம்ல நின்னானா, சாப்பிடும் போது இருந்தானா, தியானம் வந்துருச்சுன்னா அப்படியே ஆழ்ந்த வண்டி தானே. அப்ப ஒரு நாள் அந்த மாதிரி ஆழ்ந்து போறதுக்கு வாய்ப்பு உருவாகும். அப்ப வராத ஒருவன் அதை முயற்சி செய்வதற்காக ஆசனம் எல்லாம் எடுக்கிறான், முத்திரையெல்லாம் பிடிச்சுக்கிறான். அப்ப தொடர் முயற்சியில் இருக்கிறான் அப்படிங்கிறது அதோடைய பொருள். அப்ப ஒரு நாள் என்னன்னா அது உனக்குள்ள ஒரு பரிமாணத்தை ஏற்படுத்தும். ஒரு நாள் வருங்கிறார். அதுவே வரும். நீ வர்ற வரைக்கும் ஒரு குருக்கிடம் போய் இருந்துகிட்டே இரு. இப்ப என்ன, ஒரு ஆசாரி ஒரு பையனை வேலைக்கு வைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ பாட்டுல நான் செய்யறத பார்த்துக்கிட்டு இருந்தா சொல்றாரு. கத்தெல்லாம் கொடுக்க முடியாது. அதை கவனித்து கவனித்து அந்த தொழில்நுட்பத்தோட அப்படியே பார்த்து 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 அந்த லயத்துல அப்படியே உள்ள ஸ்டோரேஜ் ஆயிருமா. அப்ப ஒரு நாள் என்ன பண்ணோம், அவர் சாப்பிட போகும்போது இவன் ஒரு பொருளை செய்யறான். அப்ப அவர் மிரண்டு போயிட்டாரு. அது எப்படின்னா, தானாக இதான் சித்தி ஆவர் தான். இப்ப நீங்க உட்கார்ந்துட்டே இருந்தனா ஒரு நாள் உனக்குள்ளே ஒரு விஷயம் கிடைச்சு போயிருமா. புரியுதுங்களா? இதான் விஷயம். குப்பைக்கு பக்கத்துல உட்கார்ந்தா காலரா நோய் வரும்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அலைவரிசை குப்பைக்கு பக்கத்துல உட்கார்ந்தா இந்த மாதிரி ஒரு அலைவரிசை உங்களை தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு நாள் அதுக்கு ஏற்ற மாதிரி, அந்த உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி, அதை கெப்பாசிட்டியா அதை எடுத்துக்கிற தன்மைக்கு ஏற்ற மாதிரி அது வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். அப்ப அதுக்கு ஒரு நல்ல தன்மை கிடைத்து அது ஒரு நல்ல சூழல்ல அது நல்ல கண்ணெல்லாம் மிளித்து, எப்படி இப்போ இத்தனை வயசு ஆயிடுச்சு இல்ல, கண்ணெல்லாம் அப்படி ஒரு மாதிரி பாக்குறீங்கல்ல, அது என்ன பண்ணுன்னா இது போய் தாக்கும் போது கண் செவியெல்லாம் நல்ல விழிக்குமா. அந்த நரம்பெல்லாம் என்ன பண்ணா நல்லா ஃப்ரெஷ்ஷா வேலை செய்ய தொடங்குமா. அப்ப ரெகுலரான இருக்கிற கண் செவி மூக்கு இதெல்லாம் வழக்கத்தோட வேற ஒரு வடிவத்துக்குள்ள மாறுங்கிறாங்க. இப்ப தியானத்துக்குள்ள இருந்து உங்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்குது? இப்ப எனக்கெல்லாம் என்ன கிடைச்சிச்சுன்னா, வழக்கமாக நான் தியானம் பண்ணுவதற்கு முன்பு இருந்த என் கண்கள், என் மூக்குகள், என் வாய்கள், என் உதடுகள், என் காதுகள், என் கைகள், என் கால்கள் எல்லாமே நல்ல ஃப்ரீயா வேற மாதிரி வடிவத்துக்கு மாறி இருக்கிறதா உணர முடியுது. அப்ப அந்த அலைவரிசை என்ன பண்ணுதுன்னா, அந்த நரம்பு மண்டலங்கள் எல்லாத்தையும் நல்ல ஃப்ரீ பண்ணி விடுறது. நல்ல என்னன்னா நல்ல ஒரு பலசாலி மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப நீளமான கை இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். புரியுதுங்களா? ஒரு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கை இருந்த மாதிரி இருந்துச்சுல, இப்ப நீட்னா ஏதோ சென்னைக்கு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கு இந்த கைய. புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் உங்களுக்குள்ளே உருவாகும். அப்ப உங்க கண்ணு பூனை எலி மாதிரி இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதெல்லாம் ஒரு தியானம், ஒரு அலைவரிசை ஒரு குருகிட்ட வர என்னன்னா ஒரு காந்த கண்ணாக உங்க கண்களே பார்வையை பார்ப்பீங்களா. இட்லிக்கு சட்னிக்கும் பார்த்த நீங்க அப்படியே ஒரு வேற மாதிரி ஒரு வடிவத்துல பார்க்க தொடங்கிருக்கீங்கிறது தெய்வீகமான உண்மை. அதனாலதான் ஒரு தியானத்துக்குள்ள பாத்தீங்கன்னா தோள்கள், முகங்கள், கண்கள், முடிகள், நெற்றிகள் எல்லாமே பருவமாற்றம் அடையுது. அப்ப ஒருத்தர் அவர் முகத்தை பார்த்தாவே வேற மாதிரி இருக்கு, பார்க்க முடியலப்பா அப்படிங்கிறாங்கல்ல, அதுதான் அது. இதுக்கு ஜூஸை குடிச்சு வேற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரக்கூடாது. கண்ணில் லென்ஸுக்கு வச்சு இயல்பாகவே இது நிகழப்படணும் அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள இருக்கிற ஒரு செயல். அப்ப இந்த மாதிரி தியானத்துல யாருக்கு வேணாலும் அந்த மாதிரி நிகழுங்கிறாங்க. அப்ப அது மட்டும் போதுமானது இல்ல. ஒரு டயத்துக்குள்ள என்னன்னா உன்னுடைய காற்று எல்லாமே அலைவரிசையாகவே இசைக்கப்படணுங்கிறாங்க. சரிங்களா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அலைவரிசைகள் பரப்பும் போது அதை எந்தெந்த நகர மக்கள்களோ சாதாரண அவர்கிட்ட இருக்கிறவங்களுக்கோ அது கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்க அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா மனம் குறைந்து போயிருதுங்கிறாங்க. இந்த காற்று என்ன பண்ணுமா, இந்த அலைவரிசை நம்மகிட்ட இருந்து வருது இல்ல, இது அப்படியே போய் அவங்க மனதுகிட்ட போய் அந்த இடத்துல போய் சுத்தி அப்படி நிற்கும் போது அந்த எண்ணம் இருக்குல்ல, அது 10-20 நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டு இருந்துச்சுல்ல, அங்க என்ன ஆகும்னா அது பேசுறதே மறந்துட்டு அது தியானம் பண்ணுமாங்க. எண்ணம் தியானம் பண்ணுமா, பேசுறத மறந்துருமா உள்ள. அப்ப நீங்க தியானம் பண்ணும்போது சிந்தனையே இல்ல, என்னையே மறந்து போயிட்டேங்கிறீங்கல்ல, அங்க தியானம் நீங்க பண்ணல, உங்க எண்ணம் தியானம் பண்ணுது.
புரியுதுங்களா? அப்ப தியானம் வந்து இந்த மாதிரி உடல்ல இருக்கிற முக்கியமான ஆட்கள் அவனுங்களை பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அலைவரிசையை உள்ள அனுப்புறது. அப்ப எண்ணத்தை போய் நிறுத்திட்டோம்னா உடலுக்கு ரோல் இல்லை. எண்ணம் நின்னுட்டுச்சுன்னா உடல் தன்னை மறந்துருங்க, அப்படியே உட்காந்துருவோம். எண்ணம் இருக்கும்போது தான் நம்மளால உள்ள போக முடியல. அந்த எண்ணம் என்ன பண்ணுது? நம்ம என்ன வேலையை பார்த்தோம், கணவனோட இருந்தது, பல செயல்களுக்கு போனது, பல ஊர்ல போய் சோறு தின்னது, இதெல்லாம் ரீகால் பண்ணி பண்ணி காட்சியா காட்டுது. இல்லைன்னா அந்த நினப்பு வந்துகிட்டே இருக்கு. தியானம் பண்ணிக்கிட்டே சரி இது என்னடா வருது, இது என்னடா இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப திருப்பி நம்ம என்ன பண்றோம்? இதுக்கு பிள்ளைங்க கஷ்டப்படும் தான் மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர். எதுக்காக அதை கொடுக்குறோம்? இந்த எண்ணத்தை வீழ்த்துறதுக்காக கொடுக்குறோம். அப்ப நீ இதை பேசிக்கிட்டே இருக்கும்போது உள்ள ஒருத்தன் பேசுற மாதிரி பயப்படுவான். இப்போ உனக்கு எதுக்காக இதை கொடுக்குறோம்னா, நீ இதை ஏன் பேசுறன்னா உன்னால எதிர்கொள்ள முடியல உன் எண்ணத்தை. இப்ப நீ இதை பேச ஆரம்பிச்சனா உள்ள ஒருத்தன் பேசுறான் பாரு, அவன் கப்பு சுப்புன்னு அமைதியாயிருவான். டீச்சர் வாத்தியாருக்கு பயப்படுவான்ல ஒருத்தன், அந்த மாதிரி இந்த வார்த்தைக்கு வந்து பயந்துக்கிட்டு ஏன்னா இது ஒரு புது சவுண்ட் வந்து நம்மளை கட்டுப்படுத்துது அப்படின்னு இதுக்குள்ள இருந்து ஒரு அலைவரிசை வரும். இதை சொல்ல 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 இதுல இருந்து ஒரு ரேடியேஷன் பரவி அந்த மனதை போய் அப்படியே அது வந்து சுத்தி ஒரு ஃபார்மினேஷனா ஒரு மேகக்கூட்டம் மாதிரி நின்றோம். அப்ப அது என்ன பண்ணுன்னா சம்பிச்சு போய் அப்படி நின்றோம். அது வாயை திறந்துச்சுல இப்படியே இருக்கும், எண்ணம் அப்படியே இருக்கும். நீங்க தியானம் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி வாயை திருப்பி திறந்து பேச ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? இதுதான் இப்ப இதெல்லாம் வந்து உணர்ந்தால், ஆராய்ச்சி செய்தா, தியானம்னு என்னன்னு தெரிஞ்சாதான் கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் நான் அனுபவிக்கிறேன். அதனால உங்களுக்கு வந்து ஒரு கேட்கும் போது ஒரு இயல்பா உங்களுக்குள்ள அப்படியே கடத்துறேன். எனக்குள்ள நடக்கலைன்னா இதை கடத்த முடியுமா? அவ்வளவுதான் இது விஷயம். அப்ப எனக்குள்ளயும் பல நாள் எண்ணம் வரும்போது அந்த எண்ணத்தை வாயை புழக்க வச்சுக்கிட்டு தியானம் பண்ணிடுது. அது அப்படியே என்ன பண்ணுது? அப்படியே ஸ்டாப் லாக் அப்படியே நிறுத்தி போடுது. அப்ப தியானம் எங்கேருந்து உருவுதுன்னா அந்த எண்ணத்திலேருந்து தியானம் உருவாகுது. அப்ப உடல் என்ன பண்ணுது? அமைதி பெற்று போயிடுது, அமைதி எற்று ஆயிடுது. அப்போ ஒரு இடத்துல ஜீவ சமாதியிலையோ ஒரு கோவில்லையோ ஒரு குருவுக்கு முன்னாடி உட்காரும் போது அப்படியே தீர்க்கமா அப்படியே அமைதியா ஒரு 20 நிமிஷம் தியானத்துல அப்படியே தியானத்தை அப்படி முடிச்சுட்டு வரும்போது அப்படியே நமக்குள்ளே ஒரு தெய்வீகம், ஒரு ஆனந்தம். காரணம் என்னன்னா 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் வாழ்நாள்ல மனம் வேலை செய்யாம இருந்திருக்கிறோங்கிறது தான் சந்தோஷம். வேற அங்க ஒண்ணும் எதுவும் நடக்கல. அப்ப எண்ணத்திலிருந்து அந்த 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் விடுபட்டோன்னே அப்ப நமக்குள்ள என்ன ஒரு ஆனந்தம் பிறக்குதுன்னா, இந்த மாதிரி மனதிலிருந்து விடுபடணும் அப்படிங்கறது தெரியாம இந்த மாதிரி தியானம் கிடைக்கணும். அப்ப இந்த மாதிரி தியானம் கிடைக்காத போது நிறைய பேருக்குள்ள என்னன்னா, நான் தியானம் பண்றேன் ஆனா வந்து எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டுது. ஒரு நாள் நல்லா ஆழ்ந்து போறேன், ஒரு நாள் சுமாரா தான் பண்றேன், ஒரு நாள் வரவே மாட்டுது ஐயா. குகாலாம் சொல்லுவாங்க, வர மாட்டுது ஐயா தியானம், என்ன பண்றது, எங்க போச்சு தியானம்? ஏதாவது தப்பு பண்றானா ஐயா, நீங்க சொல்றத மாத்தி கித்தி செய்யறனா அப்படின்னா அது அப்படி இல்லை. அதை கரெக்டா இன்னும் யூட்டிலைஸ் பண்ணி கவனிச்சு அதுக்கு ஒரு டைம் கொடுத்து அது ஒரு இடத்த செட் பண்ணி அது பண்ணணும் அப்படிங்கிறதான் அதை பார்க்கணும். அவசரமா செய்யறது பேர் அது இல்லை. அதுக்கு ஒரு டைம் ரெடி பண்ணி செட் பண்ணணும். சரிங்களா? அதுக்காக தான் ஒரு பிரத்யேகமாக ஒரு இடத்த வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றதே அதுதான். அந்த இடம் என்னன்னா அப்படியே பழகி பழகி அந்த இடத்துக்குள்ள போகும்போதே தானா தியானம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கும். முதல்ல நம்ம இருக்கிற அந்த விரிப்பு, அந்த நம்மளுடைய இடம், அடுத்தது நம்மளுடைய மந்திரம், இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருந்து அந்த மனதை நிறுத்துறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அப்போ ஒரு ஸ்டேஜில் உள்ள மனமும் நின்றோம், வெளியில நம்மளோட குருநாதருடைய மந்திரமும் நின்றோம். அப்போ மந்திரத்துக்கும் வேலை இல்லை, உள்ள எண்ணத்துக்கும் வேலை இல்லை, அங்கே மௌனம் மட்டும் வேலையா இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். அப்போ குருநாதருடைய மந்திரமும் ஒரு நாள் வந்து எடுத்துடணும் வெளியில. அதை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, அதுவும் உபயோகப்படாது. அப்போ அதுவே ஒருத்தர் பயன்படுத்திக்கிட்டே இருக்காருன்னா அவர் குருவோட உதவி இல்லாம வளர மாட்டாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ அவர் ஒரு நாள் என்ன பண்ணணும்னா மனம் நின்ன மாதிரி மந்திரமும் நின்றணும். அப்படியே தன்னை மறந்துட்டாருன்னா மந்திரம் சொல்ல மாட்டாரு. அதுதான் வேணும். அது இப்போ அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்குதுல்ல, அந்த மாதிரி தான் ஃபியூச்சர்ல நீங்க ஃபுல் டே மாறணுங்கிறது தான் அதோட அர்த்தம். சரிங்களா? இதுதான் விஷயம். அப்ப தியானத்துக்குள்ள இருந்து நீங்க ஒரு நாள் வந்து ஃபியூச்சர் பிளான் என்னன்னா குருநாதருடைய மந்திரம், உள்ள இருக்கிற எண்ணம், எல்லாத்துலயுமே ரெண்டுலயுமே விடுபடணும்.
இப்ப குரு வந்து முதல்ல மந்திரத்தை எதுக்கு கொடுக்குறாருன்னா எண்ணத்துல இருந்து விடுபடுறதுக்கு கொடுக்குறாரு. அடுத்தது என்ன நின்றுச்சு, தியானம் உள்ள ஆழ்ந்து போயிருச்சுன்னா அவர் குருவே மறைஞ்சுக்குவார். அப்ப நீ வந்து அதை பெரிதுபடுத்திக்க கூடாது. அப்ப இந்த மாதிரி மறையிறது தான் நமக்கு நல்லது அப்படிங்கிறத நீ உணர்ந்துக்கணும். அப்ப ஒரு நாள் வந்து குருவையும் நீ திறக்கணும், குருவை விட்டும் அகலணும். அப்பதான் உனக்கு மௌனம் கிட்டும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்ப நீ வந்து தனித்துவமாக வளருவாய், வாழ்வாய், நீ ஒரு கலையை சித்தி செய்து கொள்வாய், கற்றுக்கொள்வாய் அப்படிங்கிறது பொருள். சரியா? இது ரொம்ப உன்னதமாக நீங்க கற்றுக்கொள்ளணும். எனி டைமும் குருவையே நீங்க வந்து சங்கல்பம் பண்ணுவது என்னன்னா, அதுல இருந்து பயத்துல சங்கல்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. பயம் போகாம இருக்காது. அதை நான் சொன்னேன்ல, சில பேருக்கு வந்து அந்த பயம் என்பதே அவங்களுக்கு சவால். நீ வந்து இந்த பயம் எதுக்கு உனக்கு கிடைச்சிருக்குன்னா, நீ தியானம் பண்ணவே முடியாது, நீ பண்றதை நான் பார்க்கிறேங்கிறதுக்காக அந்த பயம் வந்திருக்கு. இந்த உலகத்தில் உன்னை நான் வாழ விட மாட்டேன், பயம்னு ஒண்ணு வந்து உன்னை ஓட விடுவேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அப்ப ஓடும்போது நீ எப்படியாவது ஒரு நாள் ஓடி 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 என்னைக்காவது ஒரு நாள் இந்த பயத்தை வெல்லலைன்னா கடைசி வரைக்கும் ஓடி செத்து போயிடுவார். அந்த பயத்தை வெல்றதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் குரு தான். அவன் தொடர்ந்து குருவை பிடித்து 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 ஒரு நாள் அந்த பயத்தை வெல்லணும். புரியுதுங்களா? அதுதான். அப்போ குருவே கதின்னு உருக்கமா இருந்து அதை வந்து பிடிச்சி அதை வந்து வெல்லணும். அந்த மந்திரத்தை சொல்லி தியானத்தை சொல்லி உடலை மிக்ஸ் பண்ணி உடலை வந்து ஹீட் ஆக்கிராம உடலையும் பத்திரமா பார்த்துக்கிட்டு அதை ரொம்ப ஒரு 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 தீர்க்கமாக எடுத்து தனக்குள்ளே ஒரு பெரிய வேற எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பெரிய ஒர்க்கா இருக்கணும். அது ஒரு தனி ப்ராசஸா இருக்கணும். இப்போ நீ உன்ன மாதிரி ஆள்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு 6 மந்த்துக்கு இது ஒரு கோர்ஸ் மாதிரி எடுத்து வேற எதுவும் இல்லாம உனக்கும் குருவுக்கும் இருக்கிற அந்த பந்தம் வேற எந்த சூழலையும் உடைஞ்சிடாம அதுக்குள்ளே இருக்கும்போது தான் இந்த மாதிரி அந்த மாயைங்கிற மாதிரி பயத்தை வந்து அறுக்க முடியும், விரட்ட முடியும். இல்லைன்னா ரொம்ப கடினம், சவால் அப்படிங்கிறத நீ வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா? பார்த்து